எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். திலகவதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மாடியில் இவ்வளோ தண்ணி விட்றீங்கம்மா, மாடி இதுவாகாதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்க கேட்டதுக்கு. மாடி எதுவும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவ்வளோ அனாவசியமாலாம் ஊற்ற மாட்டேங்க. எனக்கு மாடி எதுனால எங்கள் வீட்டுக்காரர் என்னை இருக்க விட மாட்டார். அதனால் இங்கே பாருங்கள், இதுக்கு தர்மாக்கோல் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம செங்கல் வச்சா கூட ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கும். அந்த வெயிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்மாக்கோல்ல வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எல்லா தொட்டிலையுமே வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே எல்லாத்துலேயுமே எங்கே கிடைக்குதோ தர்மாக்கோல் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிப்பேன். அதெல்லாம் 7-8 வருஷமாக இருக்குது. அந்த ஜாதிப்பூ செடி, பிச்சிப்பூ செடி சும்மா நவுத்தி செவுறு ஓட்ட வைக்கக்கூடாது. எந்த செடியுமே செவுறு ஓட்ட வச்சோம்னா நமக்கு அது தரையை பாதிக்கும். ஏன்னா அங்கே நம்ம காங்கிரீட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில். அதனால அதை முன்ன இழுத்து அந்த செவுத்து மேலே படாமல் டச் படாமல் தான் வைப்பேன். தண்ணி ஊற்றுறதும் செழிம்பாக ஆகினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தண்ணி வாட்டம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வெளியே வருது. அதனால நிறையா தெரியுது. அந்த தண்ணி ரொம்ப நேரம் நிற்காது. இங்கே பாருங்கள், எங்கேயாவது ஈரம் தெரியுதா பாருங்க. இது நேற்று மழை பெஞ்சது இல்லையா, அந்த தண்ணி உள்ளே இருக்குது, வெளியே வருது. ஏன்னா இந்த இதில் இருக்குது. கீழே இறக்க மாட்டேன் நான், இறக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுவேன், 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தொட்டியை கொஞ்சம் முன்ன இழுத்து அந்த தரையை காய விட்டுருவேன். காய விடுறதுனால நமக்கு அந்த மாதிரி ஆகாது. இங்கே பாருங்க, இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்க. எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பேன். தர்மாக்கோல் இல்லாமல் ஒரு சில செடி தான் செங்கல் வச்சுருப்பேன். மீதி தர்மாக்கோல் யாருக்கிட்ட இருந்தாலும் சரி வாங்கிடுவேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செடி வச்சு பீர்க்கங்காய் செடிங்க, இது வச்சு ரொம்ப நாளாகவே இருக்குது. இதுக்கும் நான் அப்படி தான் வச்சுருக்கேன். காய் போடுதுங்கிறதுனால எடுக்காமல் இருக்க. இப்போ தான் 2 காய் இது பண்ணேன். விதைக்கு விட்டு எடுத்தோம் பாருங்க. இன்னைக்கு இந்த விதையை தான் எடுக்க போகிறேன். இது அதில் விதைக்கு வச்சது. அதனால் காய்ச்சிக்கிட்டு இருக்குங்கிறதுனால அந்த செடியை பிடுங்காமல் இருக்கேன். ரொம்ப நாள் செடி. அதுக்கும் அந்த தொட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க. இங்கே பாருங்க, எங்கேயா தண்ணி இருக்கா பாருங்க. நீங்கள் கேட்டால எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மனசு தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி மாடி பாழாயிடுமேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் உங்களை பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் என் மேலே அவ்வளோ ஒரு இது வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி, வணக்கம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அமரலிங்க விதை செடி இதுன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு இந்த செடியோட பேர் தெரியாது. ஏதோ ஒரு குரோட்டன்ஸில் இந்த பூ பூக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவங்க சொன்ன பிறகு அந்த பேர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கிழங்கு நிறையா வந்ததுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு இருக்கும். பெரிய பெரிய கிழங்கா, பெரிய வெங்காயம் வாங்குற பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வீட்டில் வச்சுட்டு பாம்பே போயிட்டேன். ஒருத்தர் இது மாதிரி கமெண்ட் உங்களை மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தாரு, அந்த கிழங்கு விஷம், நீங்கள் குழந்தைங்க நிறைய வச்சுருக்கீங்க, எதுனா பிள்ளைங்க வாயில் வச்சு கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அந்த உடனே எங்கள் பையனுக்கு ஃபோன் போட்டு, அங்கே இருக்குப்பா, எடுத்து அதை தூர போட்டு பிள்ளைங்க வாயில் வச்சிட போகிறாங்க, அப்பா அம்மா இல்லை விளையாடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் வச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேங்க. ஆனால் அந்த செடிக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட கைவசம் இல்லை. 5 கிழங்கு எடுத்து தனியாக நட்டு வச்சேன். அதுதான் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த முறை நான் எடுத்தேன்னா நான் உங்களுக்கு தரேன். இப்போ தர முடியாது. நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கட்டாயமாக கேட்டிருக்கீங்க, தர முடியலன்னு ஒரு வருத்தம் தான். அடுத்த முறை பார்ப்போம். இந்த தோட்டத்தில் எதனா ஒரு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. உங்கள் கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்குங்க. எப்படின்னு நான் தெரிஞ்சால் சொல்கிறேன், எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.